அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் தீபாவளி பண்டிகை நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, வள்ளியூர் செல்வராஜ் ஆகிய அடியேன் தீபாவளி சிறப்பு பற்றி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் பேசுவதற்கு முற்படுகின்றேன். உலகில் தீயவைகள் அகன்று நன்மைகள் பெருக வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை வருகின்றது. இதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் பூமாதேவியாகிய சத்யபாமா என்னும் தாயாவாள். தன் மகனே ஆனாலும் தீமையை அகற்ற வேண்டும், அக்கிரமங்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பந்தபாசங்களை விடுத்து அதர்மங்கள் அகல ஆதியிலே அடிகோலியவள் அம்மை சத்யபாமா. அவள் பூதேவியாக இருந்தாலும் புண்ணிய தேவியாக மாறியவள். காக்கும் கடவுளாகிய ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தியினுடைய ஸ்பரிசத்தால் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன். இவன் பிரக்ஜோதிபுரத்தை ஆட்சி புரிந்தான். அவன் செய்த அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் ஸ்ரீமந்த நாராயணனிடம் சென்று முறையிட்டார்கள். அக்கிரமத்திற்கு முடிவு கட்ட ஸ்ரீமன் நாராயணன் சத்யபாமாவுடன் அங்கே போருக்கு புறப்பட்டார். காரணம் என்னவென்றால், தன் தாயால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரம் பெற்றவன் நரகாசுரன். எனவேதான் சத்யபாமாவுடன் சென்றார் நாராயணன். உக்கிரமாக நடந்த போரிலே நாராயணன் சிறிது மயங்கி சாய்வது போல் சாய்ந்தார். இதை கண்ட சத்யபாமா வீறு கொண்டு பானங்களை நரகாசுரன் மீது மழையாக பொழிந்து அவனை வீழ்த்தி விட்டார். நடிப்பு காட்டிய நாராயணன் விழித்தபோது நரகாசுரன் சாய்ந்து விட்டான் என்பது கண்டு அவன் அருகிலே அவர்கள் செல்ல, மரண தருவாயில் இருந்த நரகாசுரன் தன் தாய் தந்தையாகிய நாராயணன் சத்யபாமாவை வணங்கி, நான் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற துயரங்களை தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்தேன். நான் வீழ்ந்த காலத்தையாவது அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடட்டும் என்று கூறி அங்கே உயிரை விட்டான். அந்த நாளை தீபாவளி பண்டிகையாக மக்களெல்லாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வண்ணம் புத்தாடைகள் அணிந்து விதவிதமான பண்டங்கள் செய்து பட்டாசுகள் வெடித்து படோபடமாக கொண்டாடுகிறார்கள். அந்த மகிழ்ச்சி என்றும் நிறைந்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து பண்ட பதார்த்தங்கள் செய்து பகவானை துதி செய்து அவர் பாதம் பணிந்து அவர் பேரருள் பெற்று மகிழ்வோம். வாழ்க வளமுடன் என்று அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.